மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இதய தெய்வம் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மகளிருக்கான மாபெரும் இலவச தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது. சீர்காழி புறவழிச்சாலையில் மார்கோனி கார்டன் பகுதியில் மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் மார்கோனி இமயவர்மன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மா சக்தி மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. மொடக்குறிச்சி வடக்கு ஒன்றியம் சார்பில் லக்காபுரம் பகுதியில் நடைபெற்ற போட்டியினை முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவசுப்பிரமணி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி மற்றும் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் மாணிக்கம் ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவியின் 77வது பிறந்த நாளை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவூர் பகுதியில் அதிமுக சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை அதிமுக முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான S ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். பின்னர் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் பலர் பங்கேற்று பயன் பெற்றனர். அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக நிர்வாகிகள் பேரணியாக சென்று வியாபாரிகளிடம் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனை திட்டங்கள் குறித்த விளக்க பிரசுரங்களை வழங்கினர். இதில் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி, சித்ரா, ராஜமுத்து, ஜெய்சங்கர் மற்றும் நல்லதம்பி, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்கள் வெற்றிவேல், விக்னேஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோன்மணி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு அம்மா பேரவை சார்பில் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி K மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முன்னதாக புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.